வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு டாலர் இண்டெக்ஸ். அண்ட் தென் மார்க்கெட் கோல்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கு. நிறையா வந்து கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ கொடுக்குறோம். ஸோ பிஃபோர் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொடுக்குறோம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அப்சைட் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் சைனாவுடைய அந்த டேரிஃப் வந்து தற்காலிகமாக வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதனால வந்து சைனா மார்க்கெட்டும் சரி, யுஎஸ் மார்க்கெட்டும் சரி, நமக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரு பூம் இருக்கு. ஸோ இதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் கோல்டு வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நாளைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. யுஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் ரேட் நாளைக்கு இருக்கு. கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கூல் டவுனாக தான் வரப்போகுது. பெரிய லெவலில் நெகட்டிவாக வர சான்சஸ் வந்து கம்மி. பிகாஸ் நமக்கு வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணலை அப்படிங்கிறது சொல்கிறது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் இன்ஃப்ளேஷன் ரேட் அவங்க கொடுக்கும்போது சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் வரும் பொழுது ரெண்டு பக்கம் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வரும் இது டேட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும் பொழுது ஒரு வீக் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இப்போ மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் அந்த ப்ரெஷரில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே புஷ் பண்ணி போயிட்டு தென் எப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதோ அப்போ ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இது வந்து பியூரா வந்து யுஎஸ் சைனாவுடைய அந்த டீல் வந்து ஒரு குட் நியூஸ், அதாவது டெம்பரரியாக ரிமூவ் பண்ண அந்த நியூஸ்க்காக தான் மார்க்கெட் வந்து கீழே யுஎஸ் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இருக்கிற ஏரியா ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுனாலும் மார்க்கெட் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பொழுது எனி ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் திருப்பி ஃபாலோ ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. யுஎஸ் ஆயில், ஸோ யுஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது ஒன் மோர் ட்ராப் வரும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஒரு பிக் அப்சைட் போகணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மார்க்கெட் வரும், அல்லது ஒரு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இப்படி வந்துட்டு பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு மேலே போகும். நான் ஆயிலுக்கு வித்தின் 2 days ஒரு பிக் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ முடியாது. பட் நான் வந்து ஒரு 2 daysக்குள்ளே நான் வந்து ஒரு நல்ல ஆயிலுக்கு ஃபுல் ஒரு டாப் டு டவுன் அனாலிசிஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து சில்வர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ப்ரைஸ் வந்து கீழே கொஞ்சம் ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் டக்குன்னு ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் இன்னும் ஹெவியாக மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா விட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலே போகலை. ஸோ ஸ்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்கமிங்கில் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. நல்லா மார்க்கெட் வந்து அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு விட சில்வர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த கோல்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கராக இருக்கும். ஸோ மார்க்கெட் மேலே ஏறினா சில்வருடைய ரைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ஏறும்போது கோல்டு ஸ்லோவாக இருக்கும். இறங்கினால் சில்வர் வந்து ஸ்லோவாக இறங்கும், கோல்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து அப்கமிங் மார்க்கெட்டில் நமக்கு வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து லோஸ் பிரேக் ஆகும்போதும் சில்வர் வந்து இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வந்து இன்னும் வெளியில் போகலை. ஸோ வெளியிலே போனால் கூட திருப்பி ரீகெயின் ஆகி இங்கே வந்து நின்றுக்கும். ஸோ 30 to 30.5 அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். அங்கே வந்து திரும்பிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சில்வரில் வந்து இன்னும் அந்த அளவு ரேலி வரல, அது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே, எஸ், இந்த டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே இந்த இடத்துல டாப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் 3150, சாரி 190, இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்.
இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி நிற்கிறானா, ஷேடோ வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா உடனே வந்து 165 வந்து நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் லெவலும் இருக்கு. ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் லெவலும் இங்கே இருக்கு. நிறைய சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த டிராஃபிக் ரிலீஸ் ஆனதுனால தான் மார்க்கெட் டக்குன்னு கீழே ஓப்பன்லேருந்து கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு இப்போ சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் தான். ஆல்ரெடி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஆர் 320 லெவலில் போய் திருப்பி மார்க்கெட் வந்து என்ன பண்ணிங்கன்னா திருப்பி ஸ்டக் ஆகி நின்றுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கே வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸ் மார்க்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இப்போ இருக்கிறது மார்க்கெட் சப்போர்ட் லெவல் தான். ஸோ செல் போகலாமா பை போகலாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் கூட சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது, ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகும்போது கீழே 300 லெவலுக்கு வந்தால் வெயிட் பண்ணி இங்கே சப்போர்ட் கிடைத்தால் மட்டும்தான் பை பண்ணணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன்லேயே ப்ரைஸ் வந்து டக்குன்னு கீழே இறங்கி இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணால் சப்போர்ட் கிரியேட் ஆகலை. இப்போ தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் கிரியேட் பண்ண மார்க்கெட் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கர் ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்னா இங்கே வந்து இப்படி சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் கீழே வருவான். இந்த சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலகிராமில் கண்டிப்பாக சார்ட் கொடுக்குறேன். இது இன்னைக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு இன்ஃப்ளேஷனில் கோல்டு இப்படி வந்துட்டு இப்படி மேலே போகும். நமக்கு டாலர் இண்டெக்ஸ் வந்து இப்படி மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா இப்போ கீழே இறங்கும். ஸோ ரெண்டுமே மீட் ஆகணும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் மீட் ஆகணும், இங்கே சப்போர்ட் மீட் ஆகணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு வீடியோவில் இந்த சப்போர்ட் இங்கே மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டானா அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஸோ கரெக்ஷன் செல்குள்ளே தாங்க இருக்குது. மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பைல தான் இருக்குது. இது கரெக்டிவ் செல்குள்ளே தான் மார்க்கெட் என்ன இருக்குது, ட்ரெண்ட் செல் கிடையாது. பேனிக் ஆகாதீங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் பயங்கரமாக விழுகிறான், இனிமேல் இப்போ 38% ட்ராப் வந்துருச்சு அப்படி இப்படின்னு நிறைய காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. 38% ட்ராப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ 3190 மார்க்கெட் நல்லா பிரேக் அவுட் பண்ணி நிற்கிறானான்னு பார்க்கலாம். இந்த 1 வீக் ஃபுல்லாக இதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு கீழே மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்கிறானான்னு பார்க்கலாம். நின்றுட்டா நமக்கு சப்போர்ட் இருக்கு. இல்லை இதெல்லாம் வந்து சும்மா மார்க்கெட் கீழே வந்துட்டு டக்குன்னு திருப்பி மேலே ஏறிட்டான் அப்படின்னா இது ஒரு ஃபேக் பிரேக்காக கன்சிடர் பண்ணிட்டு என்ன ஆயிடுனா இங்கே வந்து திருப்பி ரேலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் உண்டு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கணும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நாளைக்கு இன்ஃப்ளேஷனில் நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டு கரெக்டிவ் செல்லில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது நல்ல பாயிண்ட் தான், இருந்தாலும் இது கரெக்டிவ் செல் தான். இங்கே என்ன சப்போர்ட் கிரியேட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுங்க, சப்போர்ட் கிரியேட் ஆகும்போது சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு டெக்னிக்கலில் சப்போர்ட்ஸ் தெரியுது, இல்லை இன்னும் செல் தான் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்னும் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் வரல. ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock ஆகிடும். இங்கே வந்து கோல்டு நல்லா சப்போர்ட் எடுக்கிறானா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ சப்போர்ட் எடுத்தால் நான் டெலகிராமில் சார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.